அதனால் வேதத்தை கொண்டு வந்து ஆலயத்துக்கு வரும்போதோ, ஜபங்களுக்கு போகும்போதோ, கூட்டங்களுக்கு போகும்போதோ வேதத்தை நீங்கள் கொண்டு செல்வது நல்லது. அல்லேலூயா. இல்லை சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு சொல்லி. என்ன சொல்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றாங்களா? சீக்கிரம் முடித்தா சந்தோஷன்றாங்களா? இல்லை லேட்டாக முடித்தா சீக்கிரம் முடிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிப்போம். வேதத்தில் ஒரு மனுஷன் ஒருவன் இருக்கிறான். அவர் என்ன பண்ணுகிறார் சொன்னால், பிரதான ஆசாரியர் இடத்துல போயிட்டு சில பர்மிஷனை வாங்குறார். பிரதான ஆசாரியர் இடத்துல தன்னுடைய பிரயாணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார். ஃப்ளாஷ் ஆயிடுச்சா? ஃப்ளாஷ் ஆச்சா இல்லையா? என்ன பொய்யா? என்ன ஃப்ளாஷ் ஆச்சு இப்போ நான் சொன்னதில்ல? தம்பிக்கு நல்ல ஒரு கை தட்டுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். வாசிப்போம். எடுத்தவர்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கர்த்தர் நீ பேசும்படியாக வந்திருக்கிற ஜனனுடைய இருதயங்களின் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சம் பலவீனம், ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொன்னது போல அந்த ஆவியில் எங்களை பலப்படுத்துவீராக, ஆவியில் உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே முதல்ல யாரை பயமுறுத்துறாரு சொன்னால் யார் தெரியுமா? சீஷரை. ஜனங்கள் இல்லை, சீஷரை. சீஷர் யாரு? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரால் தெரிந்து கொண்டு அவரோடு கூட ஊழியத்தில் எல்லா காரியத்திலையும் செயல்பட்டவர்கள் சீஷர்கள். அந்த சீஷரில் ஒருத்தர் தான் சென்னையில் வந்தார். அவர் பேர் தோமா, இங்கிலீஷில் தாமஸ், சென்ட் தாமஸ். அவர் முதல்ல எங்கே வந்தாருன்னு சொன்னால், எங்கே தெரியுமா வந்தார்? கேரளாவுக்கு வந்தார். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் இதை தெரிஞ்சு வச்சுன்னா நல்லாயிருக்கும். கேரளாவுக்கு வந்தார். கேரளாவுக்கு வந்து அந்த தோமா நேராக என்ன பண்ணிட்டார் சொன்னால் சென்னை வந்தார். அப்போ சென்னையில் வந்து அந்த இடத்துல அவர் இரத்த சாட்சியாய் மரித்தாருன்னு சொல்லப்பட்டது. மரித்தாருன்னு சொல்லப்பட்ட உடனே அந்த இடம் இப்போ இனமாக மாறிச்சுன்னு சொன்னால் சென்ட் தாமஸ் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. தோமா மலை அப்படின்னு சொல்லி அங்கே மாறிச்சு. அங்கே எல்லாரும் ஜனங்கள் போய் பார்க்குறாங்க, விசிட் பண்ணுறாங்க. அங்கே தோமாவுடைய கல்லறையும் அங்கே இருக்குது. சீஷர்களை பயமுறுத்தி என்று சொல்லி பார்க்குறோம். இதுலேருந்து என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்கன்னா, இதுலேருந்து நான் சொல்ல வரேன், நல்லா கவனிங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை தான். கதை போல் சொல்லுவீங்க. சவுல் போனார், கீழே ஊந்தார், வெளிச்சம் வந்துச்சு, கண்ணு தெரியாமல் போச்சு, அப்புறம் ஒருத்தர் ஜெபம் பண்ணார், கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கூட வித்தியாசமாக பேசுவார். அல்லேலூயா. சீஷர்களை பயமுறுத்தி அங்கே இருக்கிற புருஷர்களையும் ஸ்திரீகளையும் எல்லாரையும் அவன் கட்டி எங்கே கொண்டு போனோம்? எருசலேமுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டி நாங்கள் எருசலேமுக்கு கொண்டு போனோம்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார் சொன்னால், ஜெப ஆலயங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? என்ன வாங்கிட்டாரு?
நிருபங்களை வாங்கிட்டார். எருசலேமில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் ஜெப ஆலயத்துடைய பெயரை போட்டு எல்லா சபைகளும் நான் போக போகிறேன், எல்லா கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள, ஜெப வீட்டுக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, சினேகாக்குள்ள, எல்லாத்துக்குள்ள நான் போவேன். நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னு சொன்னால், எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருக்கிறவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, உறுதியாக இருக்கிறவர்களை, அவர்களை கட்டி நான் எருசலேமுக்கு கொண்டு வர போகிறேன். அதனால எனக்கு ஒரு ஆர்டர் காப்பி வேணும். நீ எந்த தைரியத்தில் வந்து செய்கிற, நீ எந்த தைரியத்தில் வந்து சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களை கட்டி வெளியே கொண்டு போகிற சொன்னால், அப்போ நான் இந்த ஆர்டர் காப்பியை நான் காட்டுவேன். இந்த ஆர்டர் காப்பியை நான் காட்டும் போது அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இது பிரதான ஆசாரியரை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரதான ஆசாரியரை கொடுத்ததை சொல்லி அப்போ ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க சொன்னால், ஒன்றும் பேச மாட்டார்கள் என்று சொல்லி அவர் பிரதான ஆசாரியர் இடத்துல சில நிருபங்களை அவர் வாங்கிட்டார். நல்லா கவனிங்க. வாங்கிட்டு போய் கொண்டிருக்கிற வழியில், அவர் பிரயாணமாய் தமஸ்கு வழியில் போய் கொண்டிருக்கிற வழியில் எருசலேமுக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி அவர் என்ன ஆயிட்டாருன்னு சொன்னால், தரையில் விழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். தரையில் விழுந்த உடனே அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப சவுலே சவுலே, நீ என்ன பண்ற? நீ ஏன் என்னை என்ன பண்ற? நீ துன்பப்படுத்துற, நீ என் மனசு ரொம்ப என்ன பண்ற? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? சவுலு கீழே விழுந்த உடனே என்ன போயிடுச்சு? கண்ணு போயிடுச்சு. அல்லேலூயா. கண்ணு போன உடனே நல்ல நிருபங்களை வாங்கிட்டு ஒரு தைரியமா கிளம்பினவர், தைரியமா பிரயாணமா போனவர், கண்ணு போயிடுச்சு. ஆனால் சும்மா தான் சொல்லுவாங்க, உலகத்தில் கண்ணு இருந்தால் தான் எல்லாமே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு படைத்திருக்கிற, உருவாக்குகிற ஒவ்வொரு அவைங்களும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அவையுமே ரொம்ப முக்கியம். சில பேர் கண்ணு இருக்காது, கால் இருக்கும். கண்ணு இருக்காது, கால் இருக்கும். சில பேர் கால் இருக்காது, கண்ணு இருக்கும். அப்போ ரெண்டு கால் இல்லாமல் கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களால தானாக ஓட முடியுமா? நான் தானாக நடக்க முடியுமா? முடியாது. உலகத்து ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு அவயங்களும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. இவர் கண்ணு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், எழுந்து பார்க்குறாரு, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எழுந்து பார்த்த உடனே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, வெளிச்சமும் காணவில்லை. உடனே இவர் என்ன பண்ணுறாரு சொன்னால், அங்கே இருக்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைலாகு கொடுத்து, கைலாகுனா காசு கொடுத்துக்கிறது சொல்கிறாங்களே. இப்போ நம்ம யாருன்னா முடியாதுக்கிற டைமில் கொஞ்சம் நாங்கள் கொண்டு போய் விட்டுருங்க, இந்த ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்றேன், ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன், கொஞ்சம் என்ன அந்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கைலாகு கொடுத்து இவர் என்ன பண்ணிட்டாரு சொன்னால், தமஸ்குவில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட சொல்லிட்டாரு. இவரை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்போ அங்கே போய் விட்டுட்ட உடனே 3 நாள் இவருக்கு என்ன இல்லை. எத்தனை நாள்? இங்கிலீஷில் சொல்லுங்கள். 3 days. 3 days நோ விஷன். பார்வை இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. 3 நாள் இவர் சாப்பிடாம இருக்கிறாரு, தண்ணி குடிக்காமல் இருக்கிறாரு. 3 நாள். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அனனியான்னு சொல்லி. அந்த இடத்துல ஒரு மனுஷன் பேர் என்ன சொன்ன? அனனியா. அனனியா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, உங்ககிட்ட ஒரு மனுஷன் வருவான், உங்ககிட்ட ஒரு மனுஷன் நாளைக்கு வருவான் இந்த நேரத்துக்கு. அந்த மனுஷன் நீ போய் அந்த இடத்துல நீ பார்க்க வேண்டும், நீ போய் பார்க்கணும். அந்த தெரு பேர் வந்து நேர் தெரு அப்படின்னு சொல்லி. நேர், ஜவஹர்லால் நேரு தெரியுமா? அவர் பேர் அன்னைக்கு வச்சிருக்கிறாங்க, நேர் தெரு. எப்படி டிஜிஎஸ் சாலைன்னு வச்சிருக்காங்க அந்த மாதிரி.
நீ நேரம் என்ன பண்ண சொன்னா, நேர் தெருக்கு போ, அங்க ஒரு மனுஷன் இருப்பான், அந்த மனுஷனை நீ போய் பார்க்கணும். அப்ப அனனியா சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, அந்த மனுஷனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியும். அந்த மனுஷன் சபைகளை உபத்திரவம் கொடுத்தனவன், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரமா செயல்பட்டவன், கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கு விரோதமாக எழும்பின மனுஷன். அவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவார்கள். அவன் என்னை கொன்று போட்டு விட்டால் நான் என்ன செய்வது? இப்போது அவன் இங்கேயும் உபத்திரவம் பண்ணும்படியா வந்து விட்டானோ என்று சொல்லி பயந்து அனனியா ஆண்டவர்கிட்ட சொல்றார். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே, அனனியா ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அவன் சபை உடைக்கும்படியாக வரல, அவன் கிறிஸ்தவர்களை உபத்திரவம் கொடுக்கும்படியாக வரல, அவன் கிறிஸ்தவர்களை நெருக்கும்படியாக வரல. இப்போ நான் வேற காரியத்துக்காக உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிப்போம். 12ஆம் வசனத்தில் வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தரிசனம் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 14ஆம் வசனம், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அனனியா சொல்றாரு, இங்கேயும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சொன்னா, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான். அப்ப இவர் அதிகாரத்தை வாங்கினது, நிருபங்களை வாங்கினது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. இவர் அதிகாரத்தோடு நிருபத்தை வாங்கினது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. எல்லாரும் தெரிஞ்சு இவர் ஒரு பர்மிஷனோட தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அவன் ஆலயத்தை கொல்லும்படியாக அதிகாரத்தை வாங்கியிருக்கிறானே, இங்கேயும் கொல்லும்படி வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அப்போ அனனியா சொன்ன உடனே, நல்ல கவனிங்க, இப்போ தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இங்கே தான் செய்தி ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி இந்த கால வேளையில் வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிப்போ. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த காலவெளியில் நல்லா கவனிங்க, நல்லா உற்சாகமாக விழிப்பாக கவனிங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் இங்கே வந்திருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. நீயும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். வேதத்தில் அநேக பாத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அநேக பாத்திரங்களை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ தேவனால முன்குறிக்கப்பட்ட பாத்திரம், நீ அவரால் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம், நீ அவரால் முன்குறிக்கப்பட்டு மகிமையினால நிரப்பப்பட்ட பாத்திரம். வேதத்தில் காலியான பாத்திரம் இருக்கிறது, வெறுமையான பாத்திரம் இருக்கிறது, நிரம்பின பாத்திரம் இருக்கிறது, நிரம்பாத பாத்திரம் இருக்கிறது, துக்கத்தின் பாத்திரம் இருக்கிறது, சந்தோஷத்தின் பாத்திரம் இருக்கிறது. வேதத்தில் மகிமையின் பாத்திரம் இருக்கிறது, மகிமை இல்லாத பாத்திரமா இருக்கிறது, பிரயோஜனம் உள்ள பாத்திரம் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அல்ல, நீ காலியான பாத்திரம் அல்ல, ஏதோ ஓரத்தில் வைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பாத்திரம் அல்ல. ஆண்டவர் சொல்லுங்க, புரிஞ்சுங்க மாத்திரம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இங்க அமர்ந்திருக்கிற சிறுவர்களோ பெரியவர்களோ விசுவாசிகளோ, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். You have chosen vessel. You have chosen vessel for the
kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உலகத்தில் உன்னுடைய பெயரை சொன்னால் சிலர் சொல்லுவார்கள், அவங்க தெரியாதே. ஒரு 4 தெருவு தள்ளி உன் பேரை சொன்னா உன்னை அவங்க யாருன்னு தெரியாது. ஒரு 2 தெருவு தள்ளி போய் கேளுங்க, ஒரு 3 தெருவு தள்ளி போய் கேளுங்க. ஒருவேளை உன் கிராமத்தில் உன்னை தெரியாம இருக்கலாம், உன் பட்டணத்தில் உன்னை தெரியாம இருக்கலாம், நீ வசிக்கிற இடத்துல நீ தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ தெரியாத பாத்திரம் அல்ல. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஏசாயாவில் சொல்லும் போது சொல்லப்படுகிறது, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், உன்னை நான் தெரிந்து கொண்டு தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ள பாத்திரம் உலகத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார்கள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் சில வேறுபாட்டை காட்டுவார்கள். இப்போது அனனியா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்னப்பார் அந்த சவுல், நீ சொன்னப்பார் அந்த சவுல், அந்த சவுல் நிருபத்தை வாங்கி அவன் எல்லாவற்றையும் பயமுறுத்தும்படியா வந்திருக்கிறான் சொல்லி நான் அவனை தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த சவுலை தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய். இந்த காலவெளியில் தேவ சபையே நல்ல கவனிப்போ, தெரிந்து கொள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் அதில் எடுத்தவர்கள் 24ஆம் வசனத்தை அங்கே வாசிப்போம், பார்ப்போம். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள், வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். மைக்ல வாசிப்போம். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். நல்ல கவனிப்போ. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால சுட்டெரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாத்தையும் அக்கினியில சுட்டெரித்தார்கள். வாசிப்போம். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் சேர்த்தார்கள். கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொளுத்தி போட்டாங்க, பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் கொளுத்தி போட்டாங்க. ஆனால் எதை தெரியுமா ஆலயத்தில் சேர்த்தாங்களா? வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பையும் அதில் செய்யப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த 4 காரியத்தை குறிப்பிட்டு பேசுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஏன் இந்த 4 காரியத்தை ஆலயத்துக்குள்ள வைக்கணும் சொன்னா, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இதுக்கு வேல்யூவும் என்ன கொஞ்சம் அதிகம், இது வெளியேற பெற்றது. அது போல தான் இந்த கால வேளையில் நான் சொல்றேன், உங்களை வெளியேற பெற்றவளை கர்த்தர் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எல்லாரையும் கொண்டு வர மாட்டாரு, எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள அமர வைக்க மாட்டாரு. இரும்புனால, வெண்கலத்தினால, அப்புறம் வெள்ளியினால செய்யப்பட்ட பாத்திரங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தில் வைக்கப்பட்டது. எதை குறிக்கிறது என்று சொன்னா, அந்த இரும்பை போல உன்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும், அந்த வெண்கலத்தை போல உன்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும், அந்த வெண்கலத்தின் உறுதி போல உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையின் அஸ்திபாரம் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். அவர்களை கொண்டு வந்து ஆலயத்தில் ஆண்டவர் சேர்ப்பார். அல்லேலூயா. அவர்களை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் ஓய்வு நாளில் பரிசுத்த இடத்துல கர்த்தர் வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், நான் உடைந்த பாத்திரம் போல மாறிவிட்டேன் என்று சொல்லி. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் அதில் எடுத்தவர்கள் வாசிப்போம், 12ஆம் வசனத்தை வாசிப்போம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட
உடைந்த பாத்திரத்தை போல ஆயிட்டம்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லும் போது அங்கே எழுதும்போது எழுதுறாரு, தன்னுடைய வாழ்க்கையின் அந்த வாழ்க்கையில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை எழுதுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? அனுபவப்பட்டதை எழுதுறாரு. அவர் வாழ்க்கையில் அனுபவித்ததை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நான் செத்தவனை போல எல்லாரால மறக்கப்பட்டேன், நான் செத்தவனை போல எல்லாரால மறக்கப்பட்ட உடைந்து போன பாத்திரம். உடைந்து போன பாத்திரம் எதற்கு பிரயோஜனமாக இருக்கோ? உடைந்து போன பாத்திரம் ஏன் வீட்டுக்குள்ள வைக்க முடியும்? உடைந்து போன பாத்திரத்தை எதை வைத்து நாம் பயன்படுத்த முடியும்? தாவீது சொல்லுகிறான், நான் உடைந்து போன பாத்திரத்தை போல மாறிவிட்டேன். அதே சங்கீதம் 116 சங்கீதம் அதில் எடுத்தவர்கள் 13 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, Psalms 116 verse 13, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி இங்க சொல்லும் போது, இங்க வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, என்ன பாத்திரம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இவன் சொல்லுங்க, நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் உங்களை பார்த்து எப்படி பேசினாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் தேவனால முன்குறிக்கப்பட்ட பாத்திரம், நான் அவரால் நியமிக்கப்பட்ட பாத்திரம், நான் தேவனுடைய கரத்தில் உள்ள பாத்திரம் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும். நாம் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் சொல்ல முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், நீ நேரா எழுந்து ஒரு விதவை வீட்டுக்கு போ, அங்க உன்னை போஷிக்கும்படியாக அங்க ஒரு விதவையை உனக்கு கட்டளையிடுவேன் சொல்லி இந்த மனுஷன் எழும்பி நேரா விதவை வீட்டுக்கு போறாரு. விதவை வீட்டுக்கு போன உடனே அந்த விதவை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறாங்க. என்ன வேலை? விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வேலை. அப்பத்துக்கு அந்த அம்மாவுக்கு விறகு பெருக்கி கொண்டிருக்கிற அந்த அம்மா பார்த்தாரு, ஆண்டவர் இங்க தான் போய் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த இடத்துல போன உடனே அந்த அம்மாவை பார்த்து, அம்மா என்ன பண்ணு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணீரை குடிக்கும்படியாக எதில் கொண்டு வா. எதில் கொண்டு வா? ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிப்போம். 9 வசனம் 10 வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற நான் விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் என்று சொல்லி. அடுத்த வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால். நல்லா கவனிப்போம். ஒரு விதவை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? விறகு பொறுக்கி கொண்டிருந்தாங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். 11 வசனம் வரையும் வாசித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. எலியா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. யாருக்கிட்ட? எலியா தானே? எலியா சீனியரா எலிசா சீனியரா? எலியா சீனியர், ஜூனியர் எலிசா. எலியா கிட்ட சீனியர் கிட்ட பேசுறாரு. எலியா கிட்ட சீனியர் கிட்ட பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ போ
உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். நீ போ, உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவை அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பேன், அந்த இடத்துல ஆயத்தமா இருப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி. உடனே இவர் எழும்பி எலியா என்ன பண்ணிட்டாரு சொன்னா, நேரா போறாரு. நேரா போன உடனே எலியா எழும்பி நேரா போன உடனே, நல்லா கவனிங்க, அந்த இடத்துல போன உடனே ஒரு அம்மாவுக்கு கட்டளையிடுறாரு. அந்த அம்மா அந்த இடத்துல வெறுக பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளை வர சொல்லிட்டு ஒருத்தர் அம்பேத்கர் சிலை கிட்ட வெயிட் பண்ணுகிற பிரதர் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா, அங்கே போய் நின்று அந்த ஆள் காணோன்னா எவ்வளோ உங்களுக்கு கோவம் வருமா? இல்லை டீ குடிச்சிட்டு வந்துடுவீங்களா? குமார் ரோட்டில் டென்ஷன் ஆயிட்டு கோவம் வரும். நீ பார்க்க வேண்டிய ஆள் அங்கே இல்லை, ஃபோன் அடிக்கிற, இங்கே தான்டா இருக்கிறேன்னு சொன்னார், இந்த ஹோட்டல்கிட்டே இருக்கிறனாரு, டீ கடைக்கிட்டே ஃபோன் அடிக்கிற, ஃபோன் 3 முறை அடிச்சா எடுக்கலை, ஃபுல் ரிங் ஆயிடுச்சு எடுக்கலை, 4வது முறை ஃபோன் பண்ணுற, கட் பண்ணி விடுறாரு. எப்படி இருக்கும்? பக்கத்தில் ஜேஜேல இருக்கிற பைப் எடுக்க மாட்டேன், பந்தல் போடுற பைப்பு. அவ்வளோ கோபம் வரும் பாரு. என்ன வர சொல்லிட்டு நான் வந்துனே இருக்கிறேன்னு சொன்னேன், வீட்டிலேருந்து இப்போ கிளம்பிட்டேன்னு சொன்னேன், வீட்டிலேருந்து நான் இப்போ புறப்பட்டு வந்துட்டேன் பிரதர், நான் இருக்கிறேன், நான் அங்கேயே இரு நான் அங்கே வந்துடுறேன், அந்த டீ கடை எனக்கு தெரியும், நான் வரேன், நான் 2 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி, இப்போ ஆளும் காணோம், ஃபோனும் எடுக்கல. அந்த மாதிரி அந்த அம்மா அந்த இடத்துல இல்லாமல் போயிருந்தா சீனியருக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். யார் சீனியர்? எலியாக்கு. அந்த மாதிரி அந்த அம்மா அந்த இடத்துல வெறுகு பொறுக்காம, இல்லை சீக்கிரமா வெயில் காயுது, வெறுகு பொறுக்காம வெறுக சீக்கிரமா பொறுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா எலியாக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். இந்த 100 நாள் வேலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கை தூக்காதீங்க. இந்த 100 நாள் வேலையில் 100 நாள் போறாங்க. ஆனால் அங்கே என்ன வேலை நடக்குது தெரியுமா? நான் சொல்ல, ஒரு நாள் ஒரு 100 நாள் வேலை பக்கமா நான் இந்த பக்கம் செட்டிக்குப்பம் வழியாக போயிட்டு பேரணாம்பட்டுக்கு போகணும். சரி, செட்டிக்குப்பத்தில் போயிட்டு பேரணாம்பட்டுக்கு போக வேண்டிய ஒரு வேலை. அப்போ போகும்போது நிறைய லேடிஸுங்க உட்காந்துக்குதுங்க, துண்டுலாம் போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க, டவுல் போட்டுன்னு உட்காந்து. அப்போ வண்டியில் போகும்போது நான் பார்த்தா என்ன தெரியுமா போவாசுதா பண்ணுக்குது, ஒரு அம்மா மேலே இன்னொரு அம்மா மடி மேலே பார்த்துன்னு பேன் பார்த்துனுக்குது. அப்போ தெரியுது எனக்கு இவங்க எந்த வேலையில் இருக்கிறாங்க. இல்ல 100 நாள் வேலையில் இருக்கிறாங்க. இவங்க 100 நாள் வேலைன்ற பேர்ல உட்காந்து பேனு பார்த்துனுக்குறாங்க. ஆனா பேன் யார் தான் பார்க்கறது? கேஜ போற மலையில நான் பார்த்துருக்கிறேன், யார் பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அங்கே நான் தெரியும், எனக்கு கேஜ போகும்போது அங்கே இருக்குது, அங்கே பார்த்துனுக்குறாங்க பேனு. 10 ரூபாய் கொடுத்தா பார்ப்பாங்க உன் தலையை, 10 நிமிஷத்தில் பார்த்து அனுப்பிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா 100 நாள் வேலை, இங்கே பேனு பார்த்துனுக்குது. வேலை 100 நாள், ஆனால் இங்கே உள் வேலைன்னா அங்கே உள்ள என்ன பேன் பார்க்குற வேலை. சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு தலை அப்படியாவது க்ளீன் ஆகுது, புரியுதா? ஏதோ அப்படின்னா க்ளீன் ஆகுது. சிலது ஸ்டைலாக கீறுவாங்க பேன் கடிச்சா, சிலது கீறுதை பார்த்துக்கிறீங்க, அப்படியே கீறும். கல்யாணத்தில் கூட நான் பார்த்துக்கிறேன் இந்த ஸ்டைல். பேன் கடிச்சா சும்மா லைட்டாக அப்படி கீறிக்கும், அவள் தான் லைட்டாக அப்படி கீறிக்கணும். இல்லை இப்படி பண்ணுற மாதிரி அப்படி தலை தட்டி உமைக்கிறோம். அதை விட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அம்மா வெறுகு பொறுக்கின்னுக்குது. இவர் போறாரு, எலியா போயிட்டு வெறுகு பொறுக்கிற அம்மாவை பார்த்து, அம்மா எதில் கொண்டு வா, எதில் தண்ணி கொண்டு வா. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், யார் வீட்டுக்கு நான் போயிட்டு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வான்னு கேட்குறோமா? ஏன் பாஸ்டர் குளிக்கிறதுக்கான்னு கேட்பாங்க. குடிக்கிறதுக்கா இல்லை குளிக்கிறதுக்கா? நம்ம எதில் கேட்போம்? வாட்டர் பாட்டிலில் ஒரு தண்ணி கொடுங்கம்மா, இல்லை கிளாஸில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளரில் தண்ணி கொடுன்னு கேட்போம். இல்லை தண்ணி குடுன்னு கேட்டால் கூட வீட்டு ஆளுங்க எதில் தான் எத்தனை வருவாங்க? எதுலையம்மா? டம்ளரில் எத்தனை வருவாங்களாம் பாரு. ஒரு அம்மா சொல்லுது கிலாஸில் மொன்று வாந்து. இந்த பாஷெல்லாம் நான் இப்போ தான் கற்றுன்னு வரேன். 24 வயசில் இந்த பாஷை, இந்த வார்த்தைலாம் எனக்கு தெரியுது. அப்பயே கத்துற எனக்கு வெளிப்படுத்தாம விட்டாரு. கிலாஸில் எத்தனை வாடியே பாஸ்ட்டுக்கு
அப்போதான் நினச்சேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இவர் எதில் கேட்குறாருன்னா பாத்திரத்தில் இருந்துவா. ஏன் தெரியுமா பாத்திரத்தில் கேட்குறாரு? நல்லா கவனிங்க. அந்த அந்த சம்பவம் படிச்சிருப்போம், அந்த ஸ்டோரியை நம்ம வாசித்திருப்போம். ஆனால் இங்கே வந்து பாயிண்ட் அங்கே ரெட் சிக்னல் அங்கே நின்று இருக்காது, அப்படியே போயிட்டே இருந்திருப்போம். கீழே படிச்சுட்டு எலியா அவங்களுக்கு ஜாம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, சாப்பாடு கொடுத்துட்டாரு, மாவு கொடுத்துட்டாரு, எண்ணெய் கொடுத்துட்டாரு. அவங்க எவ்வளோ நாள் சாப்பிட்டாங்க? மழை வர வரைக்கும் சாப்பிட்டாங்க. மழை வந்து முடிகிற வரைக்கும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. ரொம்ப நாள் அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஏன் பாத்திரத்தில் கொண்டு வந்தா சொன்னால், நீ கொண்டு வர பாத்திரத்தை விட உன்னை நான் மகிமையுள்ள பாத்திரமாக மாற்ற போகிறேன். நீ கொண்டு வர பாத்திரம் காலி ஆகிடும், ஆனால் உன்னை நான் மகிமையான பாத்திரமா நான் மாற்றுவேன். அதுக்கு தான் தாவீது எழுதும் போது சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய். கையில் இருக்கிறது இல்லை, இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிற பாத்திரத்தை நிரம்பி வழியும்படியா செய். எலியா சீனியரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வா. என்ன கொண்டு வா? பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்தான் சொன்ன உடனே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அப்பமும் கொண்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டாரு, ஜாம் பண்ணாரு, பிளஸ் பண்ணாரு. அப்புறம் அவங்க ரொம்ப நாள் சாப்பிட்டாங்க, ஆசீர்வாதம் வந்தாங்க, போயிட்டார். இவருக்கு ஜூனியர் ஒருத்தர் வராரு. யாரு? எலிசா. பெரியவர் வந்து பாத்திரத்தில் என்ன கொண்டு வா, இங்கிலீஷ்ல வாட்டர், மினரல் வாட்டர், பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வான்னு சொல்லி எலியா ட்ரெயின் பண்ணவரு எலிசா. சின்னூரு, புரியுதா? சின்னூரு. பெரியவர் வந்து பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வான்றாரு. ஆனால் சின்னூர் ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு சொன்னால், காமெடி பண்ணுற மாதிரி சொல்கிற பாரு, என்ன நீ திடீர்னு காமெடி பண்ணிட்ட அப்படின்றாங்க பாரு. அந்த மாதிரி சின்ன ஒரு எலிசா என்ன பண்ணிட்டார், திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு, அம்மா போயிட்டு உங்கள் சொந்தக்காரர்கிட்ட இருக்கிற வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு. தண்ணியை வச்சு மேஜிக் பண்ணுறதே கஷ்டம், இதில் வெறும் பாத்திரத்தை வச்சு எப்படி மேஜிக் பண்ண? எங்கள் சீனியர், எங்கள் குரு வந்து தண்ணியோட பாத்திரத்தை கொண்டு வானாரு. இவர் சிஷ்யன் வந்து வெறும் பாத்திரத்தை கொண்டு வா. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கோம், ஏன்னா உன்னை குரு ஒருத்தருக்கிறாரு, நீ கத்துன்னு வந்துக்கிறிய அந்த மேஜிக் ஷோலாம். அந்த குரு ஒரு நாள் அந்த ஊருக்கு போனாராம். எந்த ஊருக்கு? சாரிபாத் ஊருக்கு போனாராம். அப்போ அங்கே சொன்னாங்க அந்த அக்கா, அந்த குரு வந்து என்ன பண்ணாருன்னா, நீ தண்ணியோட பாத்திரத்தை கொண்டு வான்னு சொன்னாரு. தண்ணியை வச்சு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். சரி, பாத்திரம் கொண்டு வந்தா ஒரு அதிசயம் நடக்கும். அவர் அங்கே அதிசயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ நீ அவர்கிட்ட வளர்ந்த புள்ள, அவர்கிட்ட கத்துக்கின, இப்போ நீ என்ன பண்ற, வெறும் பாத்திரத்தை கொண்டு வான்றியே, என்ன பண்றது? நீ வெறும் பாத்திரத்தில் எதனா தண்ணி வர வைப்பியா, இல்லை எதனா எண்ணெயை வர வைப்பியா, இல்லை எதனா வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அல்லேலூயா சொல்லுங்க. பெரியவர் தண்ணியோட பாத்திரத்தை கொண்டு வான்றாரு, அவரு கீழே வளர்ந்தவர் வெறும் பாத்திரத்தை கொண்டு வான்றாரு. வெறும் பாத்திரத்தை போய் கொண்டு வா, உன் பக்கத்து வீட்டுலலாம் போயிட்டு வாங்கிட்டு வா பாத்திரத்தை வாங்கிட்டு வந்த உடனே, அப்போ அவ ஜாம் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க இருக்கிற கொஞ்சம் ஒரு குடத்தை எண்ணெய எல்லா பாத்திரத்தில் ஊத்திட்டே இருக்கிறாரு. எண்ணெய் நிற்கவே இல்லை. ஆனால் அவர் எடுத்தது ஒரு குடம் தான். இது வந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால், அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உம்முடைய அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பெண்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த அரிசியும் எண்ணெயும் வந்து அடிமட்டமாக என்ன பண்ண மாட்டாங்க, காலி பண்ண மாட்டாங்க. அதில் கொஞ்சம் இருக்கும்போதே வாங்கி கொட்டிடுவாங்க, அதில் கொஞ்சம் இருக்கும்போதே ரீஃபில் பண்ணிப்பாங்க. அப்போ எலிசா கேட்குறாரு, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்குது,
அப்புறம் எலிசாவே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு வா. அவ்வளவுதான். அல்லேலூயா. அவரு அண்ணன் கேட்டாரு தண்ணீர் உள்ள பாத்திரம், ஆனா இவரு கேட்கிறாரு வெறும் பாத்திரம். அல்லேலூயா. என் ஆண்டவர் படிச்சவங்களையும் பிரயோஜனப்படுத்த முடியும், படிக்காதவங்களையும் பிரயோஜனப்படுத்த முடியும். அதுதான் அர்த்தம். இதுக்கு சிம்பிளா சொல்ல போனா அதுதான் அர்த்தம். தண்ணீர் உள்ள பாத்திரம், வெறும் பாத்திரம், உடைக்கப்பட்ட பாத்திரம், மறக்கப்பட்ட பாத்திரம், உதறி தள்ளப்பட்ட பாத்திரம், எந்த பாத்திரத்தையும் எந்த நேரத்திலையும் கர்த்தரால பயன்படுத்த முடியும். எந்த பாத்திரத்தையும் எந்த நேரத்திலையும் ஆண்டவரால நிரப்ப முடியும். அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வா. அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்த பிற்பாடு, அங்க வைத்த பிற்பாடு, அந்த ஒரு குடை எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊத்தின பிற்பாடு எல்லா பாத்திரமும் நிரப்பப்பட்டு விட்டது. எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிய ஆரம்பித்து விட்டது. அடுத்த கேள்வி எலிசா பார்த்து கேட்கிறாரு. அந்த அம்மாவை பார்த்து என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, வேற பாத்திரம் இல்லையா? வேற பாத்திரம் இல்லையா? உடனே அந்த அம்மா சொல்றா, இல்ல. அவ இல்லைன்னு சொன்ன உடனே மேலேருந்து வந்த எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஒரு சபை தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஒரு சபையினுடைய விசுவாசிகள் தேவனால தெரிந்து கொள்ள பாத்திரம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ என்னால ஒன்றும் முடியாது, என்னால ஒன்றும் சாதிக்க முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல, உன்னால எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ தேவனால மகிமையுள்ள ஒரு பாத்திரம், நீ தேவனால அலங்கரிக்கப்பட்ட பாத்திரம். ஆகையால தான் ஏசாயா 6:8 சொல்லப்படுகிறது, யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமா போவார் என்று கேட்டவுடனே அங்க ஒரு மனுஷன் சொல்லுகிறார், இதோ அடியே நான் இருக்கிற, இந்த பாத்திரத்தை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்தும்படியாக என்னை கொண்டு போங்க, என்னை அனுப்புங்க, என் பாத்திரமா, என்னை பாத்திரமா பயன்படுத்துங்க என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்னது இது? சொல்லுங்க அம்மா, வாய் தருது. ஏன்னா இதுக்கு பதில் வந்து ஜென்ஸ் சைடு கம்மியாக வந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இவங்க இதெல்லாம் தொட்டுதே இல்லை இது வரையும். சில பேர் கிச்சன் ரூம் வாசலே எதுன்னு தெரியாது, புரியுதா? அதனால் நீங்கள் சொல்லணும். இதுக்கு நீங்கள் வந்து லேடிஸ் கன்ஃபார்ம் சொல்லணும். இதுனா இது பாத்திரம். தப்பாக சொல்கிறீங்களே. இது போலா, போல். இது என்ன அம்மா? முதல்ல அம்மா கரெக்டாக சொல்கிறேன்ப்பா, டீச்சர், அதுக்கு தான் உனக்கு அந்த போஸ்டிங். பிளாஸ்டிக் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம். இது அலுமினியம் பாத்திரம். இது ஸ்டீல் பாத்திரம். நல்லா கவனிங்க. இப்போ வாண்ணா, கவனிப்போம். இப்போ இந்த 3 பாத்திரம் இருக்குதுல்ல, பிளாஸ்டிக்கு, அலுமினியம், ஸ்டீல் இருக்குதா? தண்ணீரை கொண்டு வந்த பாத்திரம் எந்த பாத்திரத்தில் எட்டணும் வந்தான்னு சொல்லி தெரியாது. அடுத்தது ஒரு சம்பவம் நடந்தது. எலிசா செய்யும் போது எண்ணெயை நிரப்புகிற பாத்திரம் எதுன்னு சொல்லி தெரியாது. இயேசு சீசரை பார்த்து சொன்னாரு, காலியான ஜாடிகளை என்ன பண்ணுங்க, அந்த ஜாடியை கூட நான் மகிமையா மாற்ற போறேன். கல்யாணத்தில் வந்தவங்களுக்கு மாத்திரம் மகிமை இல்லை, அந்த உதவப்படாத அந்த ஒதுக்கப்பட்ட ஜாடியை கூட நான் மகிமையா மாத்திடுவேன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சவுலை மறந்துடாதீங்க. அவர் அங்கேயே விட்டு வந்துட்டுக்கிறோம். அங்கே புதிய ஏற்பாட்டில் நியூ டெஸ்ட்மெண்ட் ரைடிங்கில் இருக்கிறார் அவர். அப்போது சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இவன் இப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான்.
ஏன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாருன்னு சொன்னா, அங்க சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அனனியா எனும் பேருள்ள ஒரு மனுஷன் 11ஆம் வசனம் வாசிப்போம். மைக்கில் வாசிமா, மைக்கில் வாசித்தா தான் சீக்கிரம் முடிச்சிருவேன். என்ன சொல்றீங்க? அப்போ எதில் வாசிக்க சொல்லலாம்? மைக்கில். ரொம்ப அப்போ சீக்கிரம் முடிக்கிறேன். மைக்கில் வாசி. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு. நல்லா கவனிங்க. அனனியா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அனனியா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அனனியாவே, நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்கள. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வெளியில ஆராதனையில் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே, நீ நேர் தெருவுக்கு போ. அங்க ஒரு மனுஷன் இருப்பான், பேரு சவுலு. தேடுனா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஏன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்? இப்ப புரியுது ஆண்டவர் சொல்றதுக்கு. ஏன்னா ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மாற்றிடுவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆபிரகாமை போல யார் இருக்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மாற்றி விடுவார். ஆண்டவர் வணைய ஆரம்பித்து விடுவார். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன் ஆண்டவர் அவனை தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மாத்திட்டீங்க? ஏன் அவனை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நிக்க வைத்தேன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, இஸ் பிரேயிங். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு காரணம் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அநேக பாத்திரங்களை வேதத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் அநேக பாத்திரங்களை வேதத்தின் மூலமா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அதுல சொல்லும் போது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஏன்? அவன் கீழ்ப்படிதலோடு தேவனுடைய சமூகத்தில் பர்வதத்துக்கு மலைக்கு போய் தன்னுடைய குமாரனை கொண்டு சென்றதனால அவனை கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, நோவா, மழை வரப்போது ஒரு பேழையை கட்டி நீயும் குடும்பமா சேஃபா இரு. சொன்ன உடனே செய்ய ஆரம்பிச்சாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மோசேவை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை வழி நடத்தும்படியா பார்வோன் இடத்துல உன்னை அனுப்ப போறேன், வா. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இருக்குது பிளாஸ்டிக்கு, அப்புறம் அலுமினியம், அப்புறம் ஸ்டீலு. இதில் எந்த பாத்திரம் உனக்கு வேணும்? எந்த பாத்திரம்? எது வேணும்? இது வேணுமா? இந்த வச்சு கையில் வை உட்கார. நீ இல்லை, உட்காராது. நைனா நின்றாங்க. அழகா தம்பி, வா, நீ வா. உனக்கு இதில் எந்த பாத்திரம் வேணும்? இதா? கையில் கூட அவங்ககிட்ட நில்லு. ஹலோ, சொல்லி முடிக்கிறேன் 10 மினிட்ஸ்க்குள்ளவே. இன்னைக்கு நிறைய டைமில், இப்போ இவங்கள பார்க்காத, இப்போ என்ன பாரு. இன்னைக்கு நிறைய டைமு ஆண்டவர்கிட்ட தட்டாத. நிறைய டைமு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம் சொன்னால், ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதமாக உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். பிடிவாதமா எனக்கு இந்த பர்பிள் கலர் தான் வேணும், இனி எனக்கு ஸ்டீல் தான் வேணும், இன்னைக்கு அலுமினியம் தான் வேணும், ஆண்டவரே இதுதான் வேணும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்னை பாத்திரமா மாற்றுங்க. என்னைக்கும் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறதோ, உங்க சித்தத்தின்படி, உங்க சித்தத்தை போல என்னை மாற்றுங்க சொல்லி நீ சொல்றியோ, என்ன இந்த பாத்திரம் போல வேணாம், என்ன இந்த பாத்திரம் போல வேணாம், இல்ல இந்த பாத்திரம் போல வேணாம், என்ன உங்க சித்தத்தின்படி என்ன வணையுங்க.
என்ன உங்களை போல மாற்றுங்க சொன்னா கர்த்தர் அப்ப உன்னை பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போது உன்னை பிரகாசிப்பிக்கிற பாத்திரமாய் மாற்றுவார். அப்போது உன்னை வல்லமையால நிரம்புகிற பாத்திரமாய் மாற்றுவார். சில நேரத்துல மறந்து விடுகிறோம், சில நேரத்துல சொல்ல மறக்கிறோம், சில நேரத்துல சொல்ல நம்ம தவறுகிறோம். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு அந்த கலர் தான் வேணும், எனக்கு இதுதான் தேவை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, மகனே மகளே, உன் வாயிலிருந்து உங்க விருப்பப்படி பார்க்கிறோம், உங்க சித்தத்தின்படி உங்க திட்டத்தின்படி என்னை மாற்றுவீராக. ரபா சந்தா லகா ரபா. ஓ, அந்த பாத்திரத்தில் வடிகிற அந்த பாத்திரத்தின் அபிஷேகத்தை தெரிந்து கொள்ள பாத்திரம் அநேகர் இங்க இருக்கிறீங்க. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அநேகர் இங்க இருக்கிறீங்க. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அநேகர் கர்த்தருங்க வைத்திருக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், உன் பாத்திரம் நிரம்பி பொங்க ஆரம்பிக்கட்டும். தேவ மகிமையை பெற்றுகிற பாத்திரமா, தேவ வல்லமை பெறுகிற பாத்திரமா. எஸ், தேவ தூதர்கள் இந்த இடத்துல உலாவுகிறார்கள். கண்களை மூடி சிலர் மேல சில ஆவிய, சில வல்லமைய, சில மழைய பார்க்கிற தேவ தூதர்கள் இந்த இடத்துல உலாவுகிறது. தேவ மகிமை இந்த இடத்துல ஆளுகை செய்கிறது. நீதான் அந்த பாத்திர மகள், நீதான் அந்த பாத்திர சகோதரா. இதுவரை உடைக்கப்பட்ட பாத்திரமா, இதுவரை யாரும் பார்க்காத பாத்திரமா, ஒதுக்கப்பட்ட பாத்திரமா, உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். உன்னை பிரகாசிப்பிக்கிற பாத்திரமாய் மாற்றுவார். உன்னை மேலே கொண்டு வருகிற பாத்திரமாய் மாற்றுவார். உன்னை மகிமையான பாத்திரமாய் மாற்றுவார். உன்னை வல்லமையான பாத்திரமாய் மாற்றுவார். சவுலே, நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஏன் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். சவுல் ஜெபிக்கிறவனாய் மாறிவிட்டான். சபைகளை உடைக்கிறவன், கிறிஸ்தவர்களை பத்திரப்படுத்துகிறவன் இப்போது ஜெபிக்கிறவனாய் மாறிவிட்டான். அந்த ஜெப ஆவி இந்த சபைக்குள்ள, இந்த ஊழியத்துல சில அற்புதங்களை ஜெபத்தினால, சில அதிசயங்களை ஜெபத்தினால அந்த ஜெப வல்லமையை ஊற்றுங்கப்பா. அந்த ஜெப வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே, அந்த ஜெப மகிமையை ஊற்றுங்க ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. விட மாட்டோம், விட மாட்டோம். ஜெபிக்கும் போது கர்த்தர் தடைகளை உடைக்கிற வல்லமை, ஜெபிக்கும் போது மாறாத பிரச்சனைகள் மாறுகிறது. அந்த ஜெப ஆவி ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஊற்றுங்க, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றுங்க, ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேல ஊற்றுங்க, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல, ஒவ்வொரு அறைகளுக்குள்ள ஜெப ஆவி இப்போது இருதயத்தை நிரப்பட்டும். இப்போது இருதயத்தை நிரப்பட்டும், இப்போது இருதயத்தை நிரப்பட்டும். எஸ் எஸ், உன் நாவுகளை திறக்கிறார், உன் நாவுகளை கட்டவிழ்க்கிறார், உன் நாவுகளில் கர்த்தருடைய வல்லமை, ஜெப வல்லமை வைக்கிறார், ஜெபத்தின் வார்த்தைகளை வைக்கிறார், ஜெபத்தின் ஆவியை ஊற்றுகிறார். சோர்ந்து போய் வந்தாய் அல்லவா, நீ சோர்ந்து போய் வந்தாய் அல்லவா, நீ எதிர்பார்ப்போடு வந்தாய் அல்லவா. என் தேவனுடைய நேரம் இது, உன்னை பிரகாசிப்பிக்கிற நேரம். நான் தான் அந்த பாத்திரம், நான் தான் நிரம்பி வழிகிற பாத்திரம். உங்க பாத்திரமா என மாற்றுங்க, உங்க பாத்திரமா என மாற்றுங்க, உங்க வல்லமையுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. சந்தரமால கரமா ரெகடதலபா சந்துரோ ரிபா சந்துரி ஹந்தனமல ஹரதனபா ரெகடதலம கடபதனபா சந்தரா நீதனமா தூடமல்ல கரமா. ஒதுக்கப்பட்ட பாத்திரம், தள்ளப்பட்ட பாத்திரம், தரிசனம் இல்லாத பாத்திரங்களை தரிசனத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிற பாத்திரம், என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் அவனை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உன்னை பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உன்னை பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஜெபிக்க ஆரம்பித்தால் பயனுள்ள பாத்திரம், உபவாசிக்க ஆரம்பித்தால் பயனுள்ள பாத்திரம், கர்த்தரை பிடித்து கொண்டால் பயனுள்ள பாத்திரம், தேவ வசனத்தின் மேல வாஞ்சியா இருந்தால் பயனுள்ள பாத்திரம். அவருடைய சமூகத்தை நீ தேடி வரும்போது கர்த்தர் உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். அநேக நேரத்தில் ஆண்டவரே இதுதான் வேணும்னு சொல்லி கேட்குறோம்ல, எல்லாரும் கண்களை மூடி ஜெப நிலையில் அநேக நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் என்று சொல்லி கேட்குறோம்லவா. இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் ஜெபத்தை மாற்ற சொல்றாரு. இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய சிந்தைகளை மாற்ற சொல்றாரு. இது இல்லப்பா, இது இல்லை ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி என்ன
வணையுங்க. உங்க சித்தத்தின்படி என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஆபிரகாமை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றினார் அல்லவா? மோசேயை பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாற்றினார் அல்லவா? தாவீதை பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாற்றினார் அல்லவா? கிதியோனை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றினார் அல்லவா? அதே தெய்வம் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிற இந்த 18ஆம் தேதி இந்த 5வது மாதத்துல இந்த 25ஆம் வருஷத்துல கர்த்தர் உங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமா அந்த வல்லமையினால, அந்த மகிமையினால, அந்த ஆவியினால, அந்த பிரசன்னத்தினால, அந்த தெய்வீக மகிமையினால இப்போது பிரயோஜனமுள்ள பாத்திரமா ஓ எங்களை வணைய செய்கிறவர், எங்களை வணைய செய்கிறவர். விடாத அம்மா, விடாத ஐயா, விடாத. உன் மேலதான் அந்த ஆவி, உன் மேலதான் அந்த மகிமை, உன் மேலதான் அந்த வல்லமை. பிரயோஜனமுள்ள பாத்திரம், பிரயோஜனமுள்ள பாத்திரம், பிரயோஜனமுள்ள பாத்திரம். கர்த்தருக்காக எரிகிற பாத்திரம், கர்த்தருக்காக பிரகாசிப்பிக்கிற பாத்திரம், கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரம் நீதான். கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரம் நீதான். உன்னை தான் கர்த்தர் ஒரு விளக்காய் வைத்திருக்கிறார். உன்னைதான் உன் கிராமத்துக்கு வெளிச்சமா வைத்திருக்கிறார். உன்னைதான் நங்கூரமாய் வைத்திருக்கிறார். நீதான் அந்த நங்கூரம், நீதான் அந்த அடையாளம், நீதான் அந்த மகிமைக்கு சின்னம், நீதான் அந்த வல்லமையின் அடையாளம். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ தேவ மகிமையினால, ஆலய வல்லமையினால, தேவ பிரகிமையினால, தேவ ஆலயம் நிரம்பிக் கொண்டிருக்கிறபடினால நீ பயனுள்ள பாத்திரம், நீ பயனுள்ள பாத்திரம், நீ மகிமையுள்ள பாத்திரம், நீ கர்த்தருடைய கரத்துல கனப்படுத்தப்பட்ட பாத்திரம், அலங்காரமான பாத்திரம். Thank you, Holy Spirit. எவர்களால தள்ளப்பட்டையோ, எவர்களால மறக்கப்பட்டையோ, எவர்களால வீணான வார்த்தையினால வாங்கப்பட்டையோ, எவர்களால வெட்கப்படுத்தப்பட்டையோ, அந்த பாத்திரத்தை நான் மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன். அந்த பாத்திரத்தை மறுபடியும் எடுத்து நான் நடத்துவேன். அந்த பாத்திரத்தின் மேல இருக்கிற வெட்கத்தை மாற்றுவேன். அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த சின்னங்களை, அவமானங்களை, கண்ணீர்களை, துக்கங்களை மாற்றுவேன். நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன், நான் மாற செய்வேன், நான் மாற செய்வேன், நான் மாற செய்வேன். இனி நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரம், இனி நீ பிரயோஜனப்பட போகிற பாத்திரம், இனி நீ கர்த்தரால கனப்படுத்தப்படுகிற பாத்திரம், இனி கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரம். இனி நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற பாத்திரம் ஐயா. அம்மா, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற பாத்திரம். நீ அழாத. உன் துக்க நாட்கள் முடிவடையட்டும், உன் துக்கத்தின் காலங்கள் மறையட்டும், உன் வெட்கங்கள் மறையட்டும், உன்னுடைய சுகவாழ்வு தொழிற்கப்படுவதாக. நீ தேவனுடைய கரங்களில பிரயோஜனம் உள்ள பாத்திரம், நீ தேவனுடைய கரங்களில பிரயோஜனம் உள்ள பாத்திரம், நீ தேவனுடைய கரங்களில பயன்படுகிற பாத்திரம், உன்னை அலங்கரிக்க போகிற பாத்திரம். உன்னை அலங்கரிக்கிற நாட்கள் வரட்டும், உன்னை அலங்கரிக்கப்படுகிற மாதங்கள் வரட்டும், உன் ஆசீர்வதிக்கப்படுகிற மாதங்கள் வரட்டும், உன் ஆசீர்வதிக்கப்படுகிற நாட்கள் வரட்டும். நானே அந்த பாத்திரம் ஐயா, நான் தான் அந்த பாத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்துல விழுந்தாயோ, எந்த இடத்துல நீ தலை குனிந்து நின்றாயோ, சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைக்கிறார். அதே இடத்துல உன்னை நிறுத்துவேன், அதே இடத்துல உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன், அதே இடத்துல உன்னை உயர்த்தி கனப்படுத்துவேன். ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஏன்னா நான் என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ என்னால் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி செலுத்து. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, கண்களை மூடி எல்லாரும் நிரம்பி வழியும் நிரம்பி
இந்த நாளில் தேவ பிள்ளையை கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். வேதம் சொல்லுது, நான் உன்னை என்னவா தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நல்ல கவனிங்க, தெரிந்து கொண்ட பாத்திரம் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சத்தமாக மைக்கில் வாசிங்கம்மா, கவனிப்போம். ஒரு பெரிய என்னவா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே, நல்ல கவனிங்க, ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் நல்ல கவனிங்க, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும், நல்ல கவனிங்க, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஒரு பெரிய வீட்டில் இது இருக்கிறது, இவைகள் உண்டு. அவைகளில் சில கன்னத்திற்கும், சில பாத்திரம் கனத்துக்குரிய இருக்கும் அந்த வீட்டில், சில கனவீனத்திற்கும், சில கனவனமா இருக்கும் அந்த வீட்டில். தேவப்பிள்ளை ஒரு அலையில சொல்லமா. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், இவைகளை விட்டு தேவப்பிள்ளை தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய ஆமா, நம்மெல்லாம் கனத்துக்குரிய பாத்திரம் தேவப்பிள்ளை. அல்லேலூயா. சில பாத்திரம் தேவப்பிள்ளை ஒரு பெரு வீட்டில் இருக்கும், அதெல்லாம் தேவப்பிள்ளை. அதை காட்டிலும் தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னா, கனத்துக்குரிய பாத்திரமா இந்த இருதயம் கனத்துக்குரிய பாத்திரம் தேவப்பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அலையில சொல்லும், விளங்குதா? கர்த்தர் உன்னை என்னையும் கனத்துக்குரிய பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் தேவப்பிள்ளை. இந்த பாத்திரம் தேவப்பிள்ளை. அடுத்த வசனம் சொல்லுது தேவப்பிள்ளையை, இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் அந்த பாத்திரத்தில் என்ன வரக்கூடாது என்று சொன்ன, அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தில் அன்றியும் பாலியத்துக்குரிய இந்த பாத்திரத்தில் இச்சைகள் இருக்கக்கூடாது. நீ அந்த இச்சைகளுக்கு இந்த பாத்திரத்தில் இருந்து தேவப்பிள்ளை என்னன்னு சொன்ன வைக்காதபடி விலங்கி ஓடு. சுத்த இருதயத்தோடு சுத்த பாத்திரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி இந்த பாத்திரத்தில் இப்படி இருக்கணும். ஒரு அலையில சொல்லமா, இன்னொரு அலையில சொல்லமா. 23ல வாசிக்கிறோம். புத்தி என்னமோ அயுக்தமான தர்க்கங்களும் சண்டைகளும் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விட்டு என்ன பண்ணமா, விலகி இரு என்று சொல்லி பார்க்கிறோம். இது கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. இந்த பாத்திரத்தை சுத்தமாக நாம் வைத்துக்கொள்ளுவோம், சுத்தமாக வைத்துக்கொள்ளுவோம். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நான் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை ஒரு நாளில் தேவப்பிள்ளை ஏமாற்றி கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழும்பினான் தேவப்பிள்ளை. பாத்திரத்தை கெடுத்து கொண்டு கொலை செய்து கொண்டு தேவப்பிள்ளையை துன்மார்க்கமாய் நடந்து கொண்டான். கர்த்தர் என்னைக்கு அவனை தெரிந்து கொண்டார், அந்த பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொண்டு மறிக்கிற வரலையும் தேவப்பிள்ளையை, அவன் சாவர வரலையும் தேவப்பிள்ளைன்னு சொன்னான். அந்த பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொண்டு கர்த்தருக்கு வைரக்கமாக மறித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார்? ஏன் சுத்தமான பாத்திரத்தை வைத்து கொண்டார்? இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி, வேறு காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவப்பிள்ளையே, வேறு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் இந்த பாத்திரத்தை
கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் பலவீனமான பாத்திரங்க, நான் பலவீனமான பாத்திரம். இல்லை, தேவப்பிள்ளையை நீ கனத்துக்குரிய உன்னை பலப்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டபடியால் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினபடியால் நன்றி சுவாமி. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரே இருக்கிற பாத்திரம் ஆண்டவரே தேவ ஆலயத்தில் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமாக, பரிசுத்தமான பாத்திரமாக ஆண்டவரே இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசினபடியால் நன்றி. பேசின மகனை ஆசீர்வதித்து காத்து கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து அதே பவுலுடைய வாழ்க்கையில் தான் சவுலுடைய வாழ்க்கையில் பவுலாக மாறி அவர் தீமோத்திக்கு ஆண்டவரை எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார், கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கணும். ஒரு நாளில் நான் கனவன பாத்திரமாக நான் இருந்தேன், இந்த பாத்திரத்தை யாரும் மதிக்காது இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த பாத்திரத்தில் உங்களை ஏற்றி அந்த இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சாட்சியால் வாழ்ந்தது போல நாங்கள் சாட்சிகளாக வாழ எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். ஆசீர்வதி காத்துக்கொள்ள முடிய கிருபை இருக்கட்டும். கேட்ட எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.